ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி ரெசிபி. இது ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மழை காலத்தில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இப்படி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு. சரி வாங்க, அப்படி என்ன சட்னிங்க எது அப்படின்னு தானே கேட்குறீங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு சட்னி பார்த்துடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க 2 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நான் சேர்த்துருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, கருப்பாக இருக்குல்ல, அந்த இது முழு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு கலரில் இருக்கும், தோல் எடுக்காதது. அது நான் சேர்த்துருக்கிறேன். இது இருந்ததுன்னா நீங்கள் இதில் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக இட்லிக்கெலாம் நம்ம அரைப்போம் இல்லையா, அந்த உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இதை சேர்த்துருக்கிறேன். இது வந்து நல்ல குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதில் நம்ம முழு உளுந்து இந்த மாதிரி தோலோட போடும்பொழுது இதில் ஃபைபர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 வத்தல் சேர்த்துருக்கிறேன். நல்ல காரமாக இதை செய்ய போகிறேன், அதனால் 3 வத்தல் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். இதில் ஓமவள்ளி இலை அப்படின்னு இதை சொல்லுவாங்க, கற்பூரவள்ளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சளி பிரச்சனைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, வராமல் தடுக்கும். அதனால் இந்த இலையை வந்து ஒரு 10 இலையை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பிச்சு இதோட சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா வதக்கும் பொழுது இது எப்படி இருக்கும்னா அந்த காட்டமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது வந்து கொஞ்சமே கம்மியாகும். குழந்தைங்களுக்கு அப்படியே போட்டு அரைச்சி கொடுக்கும் பொழுது சுள்ளுன்னு ஏறும். அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம கிட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் மட்டும் உங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்களேன், இலை எல்லாமே நல்லா சுருங்கிருச்சு. இந்த நேரத்தில் இது கூட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காட்டம் ஏற்கனவே கொஞ்சம் காட்டமாக இருக்கும், அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் டேஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காகவும் நம்ம தேங்காய் இந்த மாதிரி சேர்த்துருக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப சுருள வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஹீட் ஏறினா போதும். நீங்கள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் கூட நீங்கள் வதக்கிக்கலாம் நல்லாவே. நான் இப்போயே சாப்பிட்றதுனால வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக கொரன்னு மட்டும் நம்ம அரைச்சிக்கிற, ரொம்ப வலுவலும் இல்லாமல் கொரன்னு அரைச்சிட்டு நம்ம திக்காக வச்சுக்கலாம். அதை தேவைப்படும் பொழுது தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் புளி சேர்த்துடணும். இந்தளவு நான் காமிக்க மறந்துட்டேன். புளியும் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சேர்த்து இந்த பாருங்களேன், தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம தக்காளி பழம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது வந்து லைட்டாக கொஞ்சமாக புளி மட்டும் தான் இதில் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து கடுகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை எப்படி சாப்பிடணும், அரைச்சா மட்டும் போதாது. இதை என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னா நல்லெண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக, பொடிக்கெல்லாம் இட்லி பொடிக்கெல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நம்ம அப்படியே தோசை பண்ணி இதில் அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமான சட்னி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திக்காக வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் சாதத்துக்கு கூட, ரசம் சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம், சாதத்தோட பிசைஞ்சுமே சாப்பிடலாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சட்னி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.